MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. தோட்டம் சேகர் அப்படிங்கிறவர் வந்து ஜாம்பஜார் ஏரியாவில் உள்ள ஒரு ஏடிஎம்கே கட்சி சேர்ந்தவர். அவரும் ஒரு ரவுடியாக இருந்தவர் தான். அவர் வந்து ஒரு கட்சிக்காரர் மாதிரி ஏடிஎம்கே கட்சியில் சேர்ந்து ஒரு மேடை பாடகர், ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கிட்டாரு. ஏடிஎம்கே கட்சியில் அவருக்கு ஒரு நல்ல பேர். 2001 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. அந்த ஆண்டில் வந்து அந்த பகுதிக்கு எம்சி எலெக்ஷனில் அவர் தோட்டம் சேகர் நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய, இவன் வந்து எம்சி ஆயிட்டா இன்னும் பெரிய ஆட்டம் ஆடுவானே அப்படின்னு சொல்லி இவன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவனை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. தோட்டம் சேகர் வந்து அதிமுக தலைமையகத்தை போய் அந்த ஃபார்ம் வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் ஆகி வராரு. அவர் கூட 4-5 பேர் வருவாங்க இல்லையா கட்சிக்காரங்க, அவங்க கூட வராரு. திருப்பி வர வழியில் அவர் வழிமடக்கி அவரை வெட்டி பட்ட பகல்லே. அவரோட 3வது மனைவி, தோட்டம் சேகரோட 3வது மனைவி மலர்குடி அப்படின்னு அவங்க கிராஜுவேட் படிச்சிருக்காங்க. 2019 எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்க ரிட்டர்ன் வராங்க வீட்டுக்கு. வர வழியில் இந்த அழகுராஜாவும் கூட வராங்க. அப்போது பட்ட பகலில் வழிமடக்கி அவங்க மேலே வீசுறாங்க. இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா மயிலை சிவகுமார் தான் பண்ணிட்டாரு. மயிலை சிவகுமாரை பொறுத்தவரை அவர் ரவுடி தான், பயங்கரமான ரவுடி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் மேலே 30-40 வழக்கு இருக்கு. எந்த வழக்குலையும் அவருக்கு தண்டனை கிடைக்காது. ஏன்னா யாரும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர் குடியிருக்கிற பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி வாழ்வார், ஒரு அரசன் மாதிரி வாழ்வார். இவன் ஏற்கனவே 20 வருஷம் முன்னாடி பண்ணதுக்கு அவரோட பையங்க ஆள் செட் பண்ணி பண்ணிட்டாங்க. இதில் அவர் இறந்து போனார். அந்த கேஸில் அரெஸ்ட் ஆயிடுறான் அழகுராஜா. இதுக்கு இடையில ஆம்ஸ்ட்ராங் அந்த வழக்கில் அவங்க அம்மா மலர்குடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அவங்க 1.5 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வராங்க. இப்போ அவங்க அந்த எஸ்ஐ மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா சார், இந்த கேஸ்ல வந்து நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க, மாசம் எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. மலர் தாம் பேர்ல என்கவுண்டர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே அணைக்கிட்டுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம். மயிலை சிவகுமார் அவரோட கேஸ் வந்து பிரபலமாவே பேசுறாங்க இல்லையா சார், அவர் எப்படி இவ்வளவு பிரபலமானாரு? இப்போ சிம்பு அவர்களை கூட அவரோட கடையை தான் பதமா நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரவுடியும் அவங்க ஏரியால பிரபலமானவங்க. ஈவன் தென்சென்னையில வடசென்னையில நிறைய ரவுடிகள். ரெண்டாவது சினிமாக்காரங்களும் ஆன்டி ஹீரோ அப்படிம்பாங்க. அதாவது கெட்டவனை ஹீரோ ஆக்குறது. செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், விற்கிறவன், பவுடர் விற்கிறவன், பவுடர் கடத்துறவன், இவனெல்லாம் வந்து நல்லவனா காட்டி இவனே ஆப்போசிட் பார்ட்டியா தலையை துண்டா இதை வந்து கதாநாயகர்கள் எல்லாம் 100 கோடி 200 கோடி வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அப்போ இளைஞர்களை கெடுக்கிறாங்க. இந்த மயிலை சிவகுமார் அவருடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு ரவுடி வந்து பிரபலமா இருக்காருன்னா அவரை தான் நம்ம பிரபலமாகுன்ற காரணத்துக்காக அழகராஜா இல்ல தந்தையோட பழி வாங்கிறதுக்காக பண்ணியிருப்பாரு. அப்பாவை கொண்டது ஒரு காரணம், அதுக்கு பழி வாங்கணும்னு நினச்சது ஒரு காரணம். 2019 கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரையில அவங்கள அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுதான் அன்னைக்கு உள்ள சம்பவத்துக்காக. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த பிரபல ரவுடி மயிலை சிவகுமார் அவர் கேஸில் சம்மந்தப்பட்ட அழகராஜா இந்த தோட்டம் சேகரோடைய பையன் வந்து இப்போ சரண்டர் ஆயிருக்காரு சார் கோர்ட்டில். கேட்டால் என்னை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் சரண்டர் ஆனாரா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது தோட்டம் சேகர் அப்படிங்கிறவர் வந்து ஜாம்பஜார் ஏரியாவில் உள்ள ஒரு ஏடிஎம்கே கட்சி சேர்ந்தவர். அவரும் ஒரு ரவுடியாக இருந்தவர் தான். 88, 89 அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் வந்து விடுதலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த ரவுடித்தனம், அந்த ரவுடிசத்தில் ஈடுபடுறதில்லை. அவர் வந்து ஒரு கட்சிக்காரர் மாதிரி ஏடிஎம்கே கட்சியில் சேர்ந்து ஒரு மேடை பாடகர், ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கிட்டார். அந்த கோயில் திருவிழா நடத்துறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அளவில் அப்படியே வளர்த்துட்டு இருக்காரு. கட்சியிலையும் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர், ஏடிஎம்கே கட்சியில் அவருக்கு ஒரு நல்ல பேர். 2001 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. அந்த எம்எல்ஏ எலெக்ஷன், அதாவது பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்சு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த 5 ஆண்டுகளுக்கு முறையில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் வைப்பாங்க. அதாவது முனிசிபல் தேர்தல். அந்த பஞ்சாயத்து தேர்தல் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் வைப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கவங்க தான் பொதுவாக ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. எம்சி எலெக்ஷன்ஸ் சென்னையை பொறுத்தவரை அதே எம்சி எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கார்பரேஷனில் முனிசிபல் கவுன்சிலருக்காக உள்ள எலெக்ஷன்.
அதில் வந்து இவர் போட்டியிடுறதுக்கு அங்கே விருப்ப மனு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இவங்க விருப்ப மனு கொடுத்த உடனே அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்து இவங்க ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி இவங்க ஃபோட்டோவை ஒட்டி இவங்க கட்சிக்கு எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க என்னங்க எல்லாம் இது பண்ணி அப்புறம் பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த கட்சியிலே உள்ள மாவட்டத்தில் எல்லாம் பரிந்துரை பண்ணி இதெல்லாம் வாங்கி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களா பார்த்து செலெக்ஷன் பண்ணி யாரெல்லாம் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆண்டில் வந்து அந்த பகுதிக்கு எம்சி எலெக்ஷனில் அவர் தோட்டம் சேகர் நிற்கிற மாதிரி இருந்தது. அது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய இவன் வந்து எம்சி ஆயிட்டா இன்னும் பெரிய ஆட்டம் ஆடுவானே அப்படின்னு சொல்லி இவன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவனை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அப்போ அதுக்கு காரணம் யாருன்னா வீரமணி தான் சொல்றாங்க. அயோத்திக்குப்பம் வீரமணி, அவர் பெரியவர்னு சொல்லுவாங்க. அவருக்கு வலதுகரம் இடதுகரம் ஒன்று வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மயிலை சிவகுமார், இன்னொன்று தோட்டம் முரளி, இந்த 2 பேரும். அவர் மயிலை சிவகுமார்கிட்ட இவரை தோட்டம் சேகரை போடுற அந்த இதை வந்து ஒப்படைக்கிறார். தோட்டம் சேகர் வந்து அதிமுக தலைமையகத்தை போய் அந்த ஃபார்ம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் ஆகி வராரு. அவர் கூட 4-5 பேர் வருவாங்க இல்லையா கட்சிக்காரங்க, அவங்க கூட வராரு. திருப்பி வர வழியில் அவரை வழிமடக்கி அவரை வெட்டி பட்ட பகல்லே. இது நடக்குது 2001. அப்போது அவரோட 3வது மனைவி, தோட்டம் சேகரோட 3வது மனைவி மலர்குடி அப்படின்னு அவங்க கிராஜுவேட் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒன்று இந்த அழகுராஜா, இன்னொருத்தன் பாலாஜின்னு எனக்கு தம்பி ஒருத்தன். அப்போ தான் அந்த மாடு நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து படித்து அட்வொகேட் ஆகிறாங்க. இந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. வளர்த்து அவங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மயிலை சிவகுமாரை தான் பையனுங்களே வச்சு போடணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட கணவன் கொன்னவனை வந்து 21 வருஷம் கழிச்சு பழி வாங்கணும் இந்த பையங்களை வச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பையங்களும் படிக்கிறாங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நம்ம அட்வொகேட் ஆகிடுறாங்க. அட்வொகேட் ஆகி நம்ம எக்மோர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2019 எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்க ரிட்டன் வராங்க வீட்டுக்கு. வர வழியில் இந்த அழகுராஜாவும் கூட வரான். அப்போது பட்ட பகலில் வழிமடக்கி அவங்க மேலே வீசுகிறாங்க. அதில் இவங்க காயமடைஞ்சிடுறாங்க. காயமடைஞ்சு போலீஸுக்கு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து போலீஸார் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா மயிலை சிவகுமார் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு. பாம்பின் கால் பாம்பறியும்பாங்க. எப்படியும் அவங்களுக்கு தெரியும் யார் தான் இதுக்கு காரணம்னு விசாரித்து பார்த்துட்டாங்க. மயிலை சிவகுமார் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரியுது. அதனால் ஏற்கனவே இருந்த முன்பகை, தன் கணவரை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்பகை, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அதை வந்து இப்போ டிகர் பண்ணி விட்டது, இப்போ தூண்டி விட்டது என்னென்னா இந்த 2019 நடந்த இந்த சம்பவம். அதுக்கப்புறம் இனிமேல் அவர் விடக்கூடாது, மயிலை சிவகுமாரை போட்டு தேடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த பையங்களும் பெரிய பையங்களாக வளர்ந்துடுறாங்க. 2021 போஸ்டல் காலனின்னு சொல்லி வெஸ்ட் மாம்பரம் அசோக் நகர் அந்த இடத்துல வந்து இவங்க வந்து தண்டலுக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு, வாங்குவார். நிறைய அதாவது கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுவார். மயிலை சிவகுமாரை பொறுத்தவரை அவர் ரவுடி தான், பயங்கரமான ரவுடி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் மேலே 30-40 வழக்குகள் இருக்குது. எந்த வழக்குலையும் அவருக்கு தண்டனை கிடைக்காது. ஏன்னா யாரும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர் குடியிருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி வாழ்வார், ஒரு அரசன் மாதிரி வாழ்வார். எப்படின்னா இந்த ரவுடிகள் எல்லாருமே அவங்க குடியிருக்க பகுதியில் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஊரில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, ஒரு இறந்து போனாலும் சரி, நிறைய மக்கள் நாங்களுமே அங்க நேர்ல போய் பார்த்தோம் சார். நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மயிலை சிவகுமார் எங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி இருக்காரு. மயிலை சிவகுமார் மட்டுமல்ல, எல்லா ரவுடிகளும் அதுதான். அயோத்திக்குப்பம் பெரியவர்னு சொல்றாங்களே அவனும் அப்படிதான். எந்த ரவுடி எடுத்தாலும், ஏன் இந்த தோட்டம் சேகர் அவர் ரவுடித்ததை விட்டு வந்ததுக்கு அப்புறமும், ஏன் இந்த மார்க்கெட் முரளி, எல்லாருமே அவங்க ஏரியாவில் அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் நிறைய ஆதரவாளர்களை தயார் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எதிரிகள் ஊரெல்லாம் இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாள் இந்த ரவுடிகள் கூட்டம், எதிரான கூட்டம் வந்து இவங்க ஏரியாவில் வந்து அட்டாக் பண்ணி இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் எதுவும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தனக்காக ஒரு கும்பலை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ரவுடிகள் கிடையாது, ரவுடி கும்பல்னு ஒன்று தனியாக இருக்கும் இவங்களுக்கு. அது இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல உதவிகள் செஞ்சு அந்த ஏரியாவில் கோயிலுக்கு திருவிழா நடத்தி
அந்த ஏரியாவில் எந்த நல்லது நடந்தாலும் எந்த கெட்டது நடந்தாலும் முதலாளியார் நின்று ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண உதவி செஞ்சு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஆஹா இவன் ஒரு ரவுடியா, இவன் நல்லவனாச்ச, இவன் மாதிரி உண்டா, இவன் அந்த ஏரியாவுக்கே அரசனாச்ச அப்படின்னு நினைப்பாங்க. அவன் அரசன் கிடையாது. அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக எப்படி அரசியல் கட்சியில் போய் ரவுடி எல்லாம் சேர்றாங்களோ, இவன் அந்த கட்சியோட கொள்கையில் ஏற்றுக்கிட்டா போய் சேர்றான்? கிடையவே கிடையாது. அவன் சேர்றது வந்து தான் பேரில் வந்து குண்டாஸ் போட்டக்கூடாது, தன்னை என்கவுண்டர் பண்ணிடக்கூடாது, தானும் தன் கூட இருக்கக்கூடிய ரவுடி அந்த கும்பலில் அந்த அந்த மெம்பர்களும் நல்ல சந்தோஷமாக வாழணும், தங்க பேரில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அதில் போய் சேர்ந்து ஒரு பதவி வாங்கிக்குவான். அதே சமயத்தில் எலெக்ஷன் சமயத்தில் ரவுடித்தனம் பண்ணுவான். இதுக்கு தான் அந்த ரவுடிகளை வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க, அரசியல் கட்சிகளை ரவுடிகள் பயன்படுத்திக்கிறாங்க. சரி, அது போகட்டும். இப்போ இவனை பொறுத்தவரை அந்த ஏரியாவில் இவருக்கு நல்ல பேர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவன் நல்லவன் கிடையாது. இவனை வந்து இவன் ஏற்கனவே 20 வருஷம் முன்னாடி பண்ணதுக்கு அவரோட பையங்க ஆள் செட் பண்ணி பண்ணிட்டாங்க. இதில் அவர் இறந்து போனார். அந்த கேஸில் அரெஸ்ட் ஆயிடுறான் அழகுராஜா. ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 307 கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறான். இதுக்கு இடையில் ஆம்ஸ்ட்ராங் அந்த வழக்கில் அவங்க அம்மா மலர்கொடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் அவங்க எப்படி சம்மந்தப்பட்டதா சொன்னாங்கன்னா, அதாவது ஆற்காடு சுரேஷ்னு ஒரு ரவுடி. அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து அவர் இறந்து போகிற அன்னைக்கு எக்மோர் கோர்ட்டில் ஒரு கேஸுக்காக ஆஜராகிறார். ஆஜராகிட்டு பீச்சில் சீனிவாசபுரம், அந்த சீனிவாசபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக சாயந்தரம் வர்றார். அவர் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையில ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே வச்சு அவரை வெட்டி. அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து இந்த மலர்கொடிக்கு வேண்டப்படும். அந்த மலர்கொடிக்கு வேண்டப்பட்டனால ஆற்காடு சுரேஷை பண்ணதுக்கு பண்ணவங்கள பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா வந்து துணை போயிருக்காங்க. அந்த ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங் தான் தூண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை போடுறதுக்கு ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு டீம் ரெடி பண்ணுறாரு. அவங்களுக்கு தேவையான உதவிகள், பண உதவி, 2 வீலர் வாங்கி கொடுத்தது, அந்த உதவிகளை இந்த அம்மா பண்ணாங்கன்னு சொல்லி அந்த வழக்கில் அவங்களை கைது பண்ணிடுறாங்க. யாரா மலர்கொடியை. அவங்க 1.5 வருஷம் உள்ளே இருந்துட்டு இப்போ தான் வெளியே வராங்க. இதுக்கு இடையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் நிறைய வக்கீல்கள் சம்மந்தப்பட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃபோனெல்லாம் கூட வந்து கொசஸ்தலை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருவள்ளூர் பக்கத்தில் உள்ள அந்த ஏரியாவில் உள்ள அந்த அட்வொகேட்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஏரியாவில் தான் இந்த பையன் போய் தங்கியிருக்கான். யார்? அழகுராஜா தங்கியிருக்கான் அப்படிங்கிறது திருப்பாச்சூர்னு சொல்லுவாங்க அந்த பகுதி. அந்த இடத்துல தங்கியிருக்கான்னு தகவல் கிடச்சி ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஸ்ஐ அங்கே போய் பிடிக்கிறதுக்காக மஃப்டியில் போகிறாங்க. போகிறப்போ ஒரு காரில் இவன் வரான். பார்த்துட்டு போய் பிடிக்க போகல, இவரை காரில் டோரில் தொங்கிக்கிட்டே போகிறாரு. ஆனால் காரை வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் கீழே விழுந்து அவருக்கு காயப்படுது. அந்த வழக்கில் இவனை விக்ரஸாக தேடுறாங்க. இவன் வந்து தலைமறைவாகவும் இருந்தான். இப்போ அவங்க அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் காவல்துறையை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு ஏ ஒரு பி 2 பேருக்குள்ள ஒரு சண்டை, தகராறு, அடிதடி, வெட்டு குத்துனா விசாரிப்பாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க, சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அதே ஒரு ரவுடியோ வேற யாரோ ஒருத்தர் காவல்துறையினரை தாக்கிட்டாங்கன்னு வைங்க, விசாரிக்க போகையில் தாக்கிட்டாலோ, ஒரு ரவுடி தன்னை பிடிக்க போகையில் காவல்துறையை தாக்கிட்டாலோ காவல்துறை வந்து வெகுண்டு எழுந்துருவாங்க. ஏன்னா காவல்துறையை தாக்குறாங்க அப்படின்னா அது வந்து காவல்துறை வந்து ஒரு பொதுவானது. தவறு செய்கிறவங்கள என்னென்னு தட்டி கேட்டு கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி தண்டனை கோர்ட்டு மூலம் வாங்கி கொடுக்குறது அவங்களோட வேலை. இல்லை அவங்களையே ஒருத்தன் தாக்குறான்னா அப்போ காவல்துறையோட நடவடிக்கை ரொம்ப வேகமாக இருக்கும். அதனால் இந்த அம்மாவுக்கு அது தெரியும். ஆக இந்த பையனை ஏதாவது என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவனை கோர்ட்டில் சரண்டர் ஆகி சொல்கிறாங்க. 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி இப்போ உள்ளே இருக்கிறான். இப்போ அவங்க அந்த எஸ்ஐ மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா சார், இவர் 2 லட்ச ரூபாய் கேட்குறாரு, 5 லட்ச ரூபாய் கேட்குறாரு, இந்த கேஸில் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, மாதம் எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார். மலர்கொடி அந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா உரிய இடத்துல அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். யார் மூலமாக கேட்டார், எங்கே வச்சு கேட்டார் அப்படிங்கிறத கமிஷனர் இருக்காங்க, கமிஷனருக்கு மேலே டிஜிபி இருக்காங்க, ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, அங்கெல்லாம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லட்டும். இல்லைன்னா மனித உரிமை ஆணையம்னு இருக்குது, அது ஒரு கோர்ட் மாதிரி தான், அங்கே போய் புகார் கொடுக்கலாம். அதாவது
தவறு செஞ்சுருந்தா காவல்துறையை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. இவங்களுக்கு தெரியும், ஒரு அட்வொகேட்டுங்க, இவங்க தெரியாதவங்க கிடையாது. அதனால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, தாம் பேரில் என்கவுண்டர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே அணைக்கிட்டுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அழகராஜாவோட ஒய்ஃபுமே சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அரெஸ்ட் பண்ணி 10 நாள் லாட்ஜில் வச்சு விசாரிச்சாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. விசாரிச்சிருப்பாங்க. லாட்ஜில் இல்லை, விசாரிக்க வேண்டிய வந்து அவசியம் அந்த இல்லை. லாட்ஜில் வச்சு விசாரித்தாங்க. ஒரு பெண்ணை வந்து கைது பண்ணுறதுக்கு காவல்துறை பெண் காவல் மூலமாக தான் கைது பண்ண முடியும். கைது பண்ணாங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ அவங்க சொல்லி அது மாதிரி லாட்ஜில் கொண்டு போய் வச்சு விசாரிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கு ப்ரூஃப் இருக்குங்களா, எந்த லாட்ஜின்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு. அங்கே வந்து அது இது மாதிரி வந்தாங்களா போலீஸ், அன்னைக்கு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அங்கே வேலை செய்கிற மேனேஜர் இருப்பாங்கல்ல, வேலை செய்கிற பணியாளர்கள் இருப்பாங்கல்ல, இதெல்லாம் இவங்க உரிய இடத்துல வந்து இவங்க புகார் கொடுத்தாங்கன்னா, மனித உரிமை ஆணையத்திலே இங்கே கொடுத்தாங்கன்னா அவங்க கூட்டு விசாரிப்பாங்க. விசாரித்து தவறு இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை. ஏன்னா இந்த மயிலை சிவகுமார் அவரோட கேஸ் வந்து பிரபலமாகவே பேசுகிறாங்க இல்லையா சார்? அவர் எப்படி இவ்வளோ பிரபலமானார்? இப்போ சிம்பு அவர்களை கூட அவரோட கடையை தான் படமாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? அது எப்படி சார் அவ்வளோ பிரபலமாகறாங்க ஒரு ரவுடி வந்து? ஒவ்வொரு ரவுடியும் அவங்க ஏரியாவில் பிரபலமானவங்க. ஈவன் தென்சென்னையில் வட சென்னையில் நிறைய ரவுடிகள், தென்சென்னையில் கம்மி தான். அது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆற்காடு சுரேஷ் வந்து அவன் நார்த் மெட்ராஸில் உள்ளவன் தான். தென்சென்னையில் வந்து அயோத்திக்குப்பம் வீரமணி, ஃபங்குமார், இப்போ இவன் இருக்கான நம்ம மயிலை சிவகுமார், மார்க்கெட் முரளி, புல்லட் சரவணன், இது மாதிரி அங்கே வந்து கம்மி தான் ரவுடிஸு. பிரபல ரவுடிகள் வந்து இந்த அளவுக்கு கிடையாது. வட சென்னையில் மொத்தமே ரவுடிகள், மொத்தமே இல்லை ரவுடிகளில் இல்லை, மொத்தமாக எடுத்தோம்னா அதிகமாக இருக்கிறது இங்கே தான் இருப்பாங்க, அங்கே கம்மி தான். அந்த அவன் வந்து தன்னை பாதுகாத்ததுக்கு தன்னோட ஏரியாவை எல்லாரையும் சரி கட்டி வச்சுக்கிற, பொதுமக்களை சரி கட்டி வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தான் உயிரை பாதுகாக்கிறதுக்கும், தான் குடும்பத்தை உயிரை பாதுகாக்கிறதுக்கும், சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் அது மாதிரி பண்ணுறாங்க. ரெண்டாவது சினிமாக்காரங்களும் ரவுடிகளை வந்து ஹீரோவை காட்டி நீங்கள் இப்படி சினிமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும், ஆனால் இளைஞர்கள் கெட்டு போவாங்க. என்னென்ன போங்க, நம்மளும் ரவுடி ஆகலாம், நமக்கும் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஹீரோ, அதாவது ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது. ஆன்டி ஹீரோ அப்படிம்பாங்க, அதாவது கெட்டவனை ஹீரோவாக்குறது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடிக்கிற வரைக்கும் கெட்டவன் தான், ஹீரோ தான். தவறு செய்கிறவன் நிச்சயமாக ஜெயிலுக்கு போயிடுவோம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போது செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், விற்கிறவன், பவுடர் விற்கிறவன், பவுடர் கடத்துறவன், இவனெல்லாம் வந்து நல்லவனாக காட்டி, அது மட்டும் இல்லை காவல்துறையும் கோர்ட்டே கிடையாது, இவனே ஆப்போசிட் பார்ட்டியாக தலையை துண்டா. இப்போ இதை வந்து கதாநாயகர்கள் எல்லாம் 100 கோடி 200 கோடி வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அப்போ இளைஞர்களை கெடுக்கிறாங்க, சமுதாயத்தை கெடுக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இப்போ காவல்துறை வந்து, இது காவல்துறைக்கு ஒரு சங்கம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து கேட்க முடியும். காவல்துறையை கெட்டவனாக காட்டி காவல்துறை மேலே இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை கெடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சார்? இப்போ டோட்டம் சேகர் வந்து 2001 இறக்குறாரு சார். அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 9-10 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மலர்கொடியோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த அவரோட சம்பந்தப்பட்ட யாருமே இப்போ உயிரோட இல்லை. அதில் கடைசி ஆள் பார்த்தீங்கன்னா மயிலை சிவகுமார். தோட்டம் சேகர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அந்த எதிரிகளுக்கு, அந்த குற்றவாளிகளுக்கு யாரும் உயிரோடு இல்லைங்கிறீங்க. அது நடந்து 20 வருஷம் மேலாச்சு. 20 வருஷம் இல்லை, 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷத்துக்குள்ள அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, உதாரணத்துக்கு வீரமணி போலீஸ் என்கவுண்டரில் இருந்தார், இப்போ இவங்களாக கொல்லப்பட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேற பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, வேற இவங்களுக்கு பகைகள் இருக்கும், வேற இருக்கும், வேற கொள்ளைகள் இருக்கும், வேற வந்து இவங்க பிரச்சனை பண்ணி இவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களாம் நேரத்தை பார்த்துட்டு இருந்து ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தில் அதுக்குள்ள பழியை தீர்த்திருப்பாங்க. அது இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு ரவுடிங்கிறது வந்து 30 வயசுக்குள்ளேயே அவனோட ஆயுள் முடிஞ்சு போயிடும், ஆவரேஜ் அதுதான். ஓகே, இந்த மயிலை சிவகுமார் அவருடைய கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு ரவுடி வந்து பிரபலமாக இருக்காருன்னா அவரை தான் நம்ம பிரபலமாகன்ற காரணத்துக்காக அழகராஜா பண்ணாரா, இல்லை தந்தையோட தான் பழி வாங்கிறதுக்காக பண்ணியிருப்பாரா சார்? அவங்க அப்பாவை கொண்டது ஒரு காரணம், அதுக்கு பழி வாங்கணும்னு நினச்சது ஒரு காரணம். 2019 கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரையில் அவங்கள அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுதான் அன்னைக்கு உள்ள சம்பவத்துக்கு காரணம். 19 நடக்கு, 21 வந்து அவரோட, அதுதான் அது மெயினான காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சரண்டரா இருக்காரு இல்லையா சார், இந்த கேஸை எப்படி கொண்டு போவாங்க சார்? அவர் கோர்ட்டில் சரண்டரா இருக்கிறது இந்த எஸ்ஐ பிடிக்க போய் அசால்ட் பண்ண அந்த கேஸில் தான் சரண்டரா இருக்காரு. இந்த வழக்கில் வந்து ஜாமீனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மாதம் 3 மாதத்துலேயே ஜாமீனில் வந்துடுவார். கோர்ட்டு நிச்சயமாக ஜாமீனில் விட்டுருவாங்க. அதனால் அந்த மயிலாப்பூர் சிவகுமார் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் தான் மெயினான கேஸ்.
அந்த கேஸில் சாட்சிகளை ஏற்றி அதில் தண்டனை கிடைக்கணும். கிடைச்சினா தான் அது வந்து ஒரு சரியான இதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.